ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் நான் வந்து vlog எடுத்திருந்தேன். ஆகஸ்ட் 11 அண்ட் ஆகஸ்ட் 14 வந்து வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அதை வந்து போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 11 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த ராயன் ஃபிலிம் வந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு 2 to 3 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக படத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் மாலில் ரொம்பவே என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். அந்த ட்ரெஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளூட்டு, என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டோம். வரலட்சுமி பண்டிகைக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோரில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பாப்பாவுக்கு கிருஷ்ணர் கெட்டப் வந்து போட்டுட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டோம். ஸோ கெட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து இப்போ ஏர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த கிரீடம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து வைக்கணும். அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. மற்றபடி வந்து என்கிட்ட இருக்கிறதே வச்சு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. பாப்பா ரொம்பவே க்யூட்டாக இருந்தால் நான் கூட வாழ்வா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜுவல்ஸ் வந்து அவள் கழுத்தில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அவள் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சூப்பராக ஒரு டிஷர்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த டிஷர்ட்டை வந்து அழகாக அவளுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கு வந்து பேண்ட் வந்து போடலாமா இல்லை ஸ்கர்ட் யூஸ் பண்ணலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் போட்டு பார்க்கலான்ட்டு ஸ்கர்ட் போட்டு பார்த்தேன். பாப்பாவுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த டிஷர்ட்டுமே பாப்பாவுக்கு வந்து கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருந்தது. ஆகஸ்ட் 15 ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து பார்க்குக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஸோ பாப்பாவை வந்து பக்கத்தில் வந்து யஷ்வந்த்பூரில் பெங்களூரில் வந்து சாங்கி டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வியூவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு விட்டதுக்கப்புறமா தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்கு வந்து வந்துட்டோம். ஸோ வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு டேரெக்டாக நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக வந்து விளையாடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா போன உடனே வந்து இந்த கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக ஆகிட்டா. எங்கள் 2 பேருமே கையை விட சொல்லிவிட்டு நானே வாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே நடந்துகிட்டு இருந்தா. பட் கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவளை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம். அவள் விளையாடுற மாதிரி எதுவும் இல்லை. ஒரே 1 year அபோவில் இருக்கிற பேபிஸ் வந்து விளையாடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யானையில், குதிரையிலலாம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து அயனில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. கீழே வந்து ஸ்ப்ரிங் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க வந்து மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய ஷார்ட்ஸு, ரீல்ஸு, அப்புறம் பார்க் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே அதை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சாங்கி டேங்க் பார்க் வந்து நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம்ஸில் வந்து வருவாங்க. ஸோ நாங்களும் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம். என்ன ஒன்று அப்படின்னா மழை வந்துட்டதுக்கப்புறம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மரம்லாம் வந்து இருக்கும். அந்த பார்க் பக்கத்தில் இருக்கிற மரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லேருந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து ஸ்மெல் வர வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ரொம்ப நேரம் வந்து என்னால் வந்து இருக்க முடியல. சரின்ட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பண்டிகை அன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ அன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழனி வந்து போகிறோம். ஸோ பழனி அண்ட் கொடைக்கானல் வந்து போகிறோம். அந்த வீடியோ வந்து சீக்கிரமாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் vlogல வந்து நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.